ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி முடிச்சாச்சு. ஜியாகிரஃபிக்கு அப்புறமா வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஸோ வரலாறில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியா. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு, அதில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் இந்தியாவை பார்த்திங்கன்னா 4 காலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் அப்படின்னு 4 பகுதிகளாக பிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த பழைய கற்காலம் அப்படிங்கிறது வந்து பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். புதிய கற்காலம் வந்து நியோலித்திக் ஏஜ், செம்பு கற்காலம் வந்து கால்கோலித்திக் ஏஜ், அப்புறம் இரும்பு காலம்ங்கிறது அயன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பழைய கற்காலம் அப்படிங்கிறது வந்து எந்த ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க தான் இந்த பழைய கற்கால மனிதர்கள். அடுத்து புதிய கற்காலம்ங்கிறது வந்து கிமு 10,000 40,000 வரை, 4000, 10,000 4000 வரை. செம்பு கற்காலம்ங்கிறது 3000 1500, கிமு 3000 1500 வரைக்கும். அடுத்து இரும்பு காலம் வந்து கிமு 1500 600 இயர்ஸ் வரைக்கும் வந்து வாழ்ந்தவங்க தான் வந்து இரும்பு காலம். ஸோ இந்த இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில நோட்ஸ், சில முக்கியமான கருத்துக்கள் என்னென்னா, பூமி வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பூமி தோன்றியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. மனிதனோட தோற்றம் வந்துன்னா 40,000 ஆண்டுகளுக்கு முன் வந்து உருவாகியிருக்கலாம். வேளாண் தோற்றம் வந்து 8,000 ஆண்டுகளுக்கு முன் உருவாகியிருக்கலாம். நகரங்களின் தோற்றம் வந்து 4700 ஆண்டுகளுக்கு முன் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 காலங்களை பற்றியும் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பழைய கற்காலம். ஸோ பழைய கற்காலம்னா பேலியோலித்திக் ஏஜ். இது பார்த்தீங்கன்னா கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்களை பற்றி படிக்கிறது தான் பழைய கற்காலம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பழைய கற்கால மனிதர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, தீயை கண்டுபிடிச்சாங்க, கற்களாலான கருவிகள் தான் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கோம். அது இல்லாமல் அதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது மடியில் குழந்தையை கட்டி கொண்டு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியங்கள். அதாவது அந்த காலத்திலேயே குழந்தைய மடியில் வச்சுட்டு அம்பு விட்டுற மாதிரி ஒரு ஓவியங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா அப்படிங்கிற குகையில் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அதாவது இது பழைய கற்காலத்தை சார்ந்தது தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிம்பேட்கா அப்படிங்கிற குகையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கருவிகள், இவங்க யூஸ் பண்ண கருவிகள்லாம் எந்தெந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் சோன் ஆற்றுப்படுகை, அப்புறம் பிம்பேட்கா அப்படிங்கிற குகை, அடுத்து வந்து மேங்கேஸ்வா அப்படிங்கிற இடத்துலையும் கருவிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ராஜஸ்தானில் வந்து லூனி ஆற்று சமவெளியில் கிடச்சிருக்கு. கர்நாடகாவில் வந்து பாகல்கோட் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா கர்னூல் குகைகள் ரேணிகுண்டா அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வடமதுரை, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் இந்த இடங்கள் எல்லாமே பழைய கற்கால மனிதர்கள் உபயோகித்த கருவிகள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதிய கற்காலம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டு வாழ்க்கை முறை நடத்தியிருக்காங்க. களிமண்ணாலான குடிசைகளும் கூரை வீடுகளும் வந்து கட்டி வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட மெயின் வேலை என்ன பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் தான், உழவு தொழில் தான் வந்து இவங்களோட மிக முக்கிய தொழில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய வீட்டு விலங்குகளை வந்து வளர்த்துருக்காங்க இந்த புதிய கற்கால மனிதர்கள். அப்படி முதல்ல அவங்க பழக்கிய விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நாய் தான். அடுத்து இவங்களோட மிக முக்கிய ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னா அது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஸோ சக்கரத்தை உருவாக்கியவர்கள் புதிய கற்கால மனிதர்கள் தான். அந்த சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து நிறைய மண்பாண்ட கருவிகள், மண்பாண்ட பாத்திரங்கள்லாம் வந்து உங்கள் காலத்தில் வந்து மண்பாண்டங்கள் வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இவங்க உபயோகித்த அந்த மண்பாண்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் நெல்லை மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி, சேலம் போன்ற இடங்களில் கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இவங்களோட ஒரு வழக்கம் என்னென்னா இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறையும் வந்து இவங்க பின்பற்றியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2004 திருநெல்வேலியோட ஆதிச்சநல்லூரில் ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணப்போ 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ திருநெல்வேலி ஆதிச்சநல்லூரில் செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி 2004.
அடுத்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோடாரி, எலும்பு கைப்பிடி, தூண்டில் முள், ஊசி, வெட்டுக்கருவி, இது எல்லாமே இவங்க கண்டுபிடிச்ச கருவிகள் தான். இவங்களோட கருவிகள் கிடைத்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், தாஞ்சிக்குடி, அதாவது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு மலை, தாஞ்சிக்குடி மலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டு விலங்கா நாய், ஆடு, பசு, எருது இது எல்லாமே வந்து வீட்டு விலங்காக வளர்த்துருக்காங்க. ஸோ மனித வளர்ச்சியோட அடுத்த படிநிலை அப்படிங்கிறத வந்து நம்ம புதிய கற்காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ மனித வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை வந்து புதிய கற்காலம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிறது வந்து உலோக காலம், அதாவது செம்பு கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவங்க முதல்ல அறிஞ்ச உலோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்பு தான். அதனால தான் இது செம்பு கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செம்பு கற்காலம் பார்த்திங்கன்னா இந்த செம்பு கற்காலத்தை சேர்ந்தது தான் நம்ம ஹராப்பா நாகரிகம். ஸோ ஹராப்பா நாகரிகம்ங்கிறது வந்து செம்பு கற்காலத்தை சேர்ந்தது. அடுத்து இதில் மண்பாண்டங்கள், அதாவது அங்கே முன்னாடியே மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்க பழகிட்டாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் இந்த உலோக காலத்தில் வந்து மண்பாண்டங்களுக்கு மேலே வண்ண ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அது வந்து அப்படியே வரிக்கோலங்களாக அமைஞ்சிருந்ததை வந்து இந்த செம்பு கற்கால மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மண்பாண்டங்களுக்கு மேலே வண்ண ஓவியங்கள் வரைகிறத கண்டுபிடிச்சவங்க வந்து செம்பு கற்கால மனிதர்கள். இரும்பு காலம், அதாவது இவங்க கண்டுபிடிச்ச இதுதான் வந்து இரும்புனால நிறைய கருவிகள் வந்து செய்ய கற்றுக்கிட்டாங்க இந்த இரும்பு காலத்தில். ஸோ வீட்டு ஜாமான்கள், பயிர் தொழிலுக்கு தேவையான கருவிகள் எல்லாமே இரும்புலேயே வந்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதும் இந்த இரும்பு காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான். இந்த இரும்பு காலத்தை சார்ந்ததான் வேதகால நாகரிகம். ஸோ செம்பு காலத்தை சார்ந்தது ஹராப்பா நாகரிகம், இரும்பு காலத்தை சார்ந்தது வந்து வேதகால நாகரிகம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான உலோக கலவைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இரும்பு ப்ளஸ் குரோமியம், அதை ரெண்டையும் சேர்த்து சில்வர். அடுத்து இரும்பு ப்ளஸ் வெள்ளியம், அதை சேர்த்தோம் அப்படின்னா வெண்கலம் கிடைக்குது. செம்பு ப்ளஸ் துத்தநாகம் வந்து பித்தளை, இரும்பு ப்ளஸ் மாங்கனீஸ் வந்து எஃகு. ஸோ இந்த மாதிரி உலோகத்தை உருக்கியும் கருவிகள் செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற சமவெளி நாகரிகம். எந்த மாதிரியான நாகரிகம்? ரெண்டு தான், ஹராப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம். இதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹராப்பா நாகரிகம். அதாவது மிக தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த நகர நாகரிகம் அப்படின்னா அது வந்து ஹராப்பா நாகரிகம் தான். நம்ம அங்கே படித்த மாதிரி இது செம்பு காலத்தை சேர்ந்தது. இதை பார்த்தீங்க அப்படின்னா 1921 பஞ்சாப் மாநிலத்தில் சிந்து நதியின் கிளை நதியான ராவி நதிக்கரையில் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு நாகரிகம் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறது கண்டறிஞ்சிருக்காங்க. எப்போனா 1921 பஞ்சாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்து நதியோட கிளை நதியான ராவி நதிக்கரையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹராப்பா அப்படிங்கிறது வந்து சிந்தி மொழி சொல், சிந்தி மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட சொல் தான் ஹராப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இது பார்த்திங்கன்னா இந்த நாகரிகம் வந்து 4700 வருடங்களுக்கும் முற்பட்டது இந்த ஹராப்பா நாகரிகம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹராப்பா நகரங்களோட இடிபாடுகள் வந்து எங்கெங்கெல்லாம் கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா மொஹஞ்சதாரோ, சான்குதாரோ, காலிபங்கன், லோத்தல் போன்ற இடத்துலலாம் வந்து இந்த ஹராப்பா நாகரிகத்தோட இடிபாடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கோட்டை பகுதியில் கட்டமைப்பு நுணுக்கங்கள் மிக்க குளம் அமைத்தல். ஸோ குளம் அமைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹராப்பா நாகரிகத்தில் தான். அந்த குளத்தோட அளவு பார்த்திங்கன்னா நீளம் வந்து 11.38 மீட்டர், அகலம் வந்து 7 மீட்டர், ஆழம் 2.4 மீட்டர் அளவு உள்ள ஒரு குளத்தை வெட்டியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. அந்த குளத்தில் தண்ணியை தேக்கி வச்சோம் அப்படின்னா நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக மெழுகு பூசிய ஒரு சுட்டு செங்கலை வச்சு அந்த குளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாகரிக மக்கள் வந்து வீடுகள்லாம் வந்து வரிசையாக அமைச்சு நேர்த்தியாக தெருக்கள் மாதிரி வரிசையாக நேர்த்தியாக கட்டியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபம், அதாவது பொது கட்டிடங்கள், மண்டபம், தானிய களஞ்சியம் போன்ற பொது கட்டிடங்களையும் இவங்க அமைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஹராப்பா நாகரிகத்தோட நகர் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா வடப்பகுதி குறுகலாகவும் உயரமாகவும் கிழக்கு பகுதி விரிந்தும் தாழ்வாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது மொஹஞ்சதாரோ. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லோட அர்த்தம் வந்து இடுகாட்டு மேடு அப்படிங்கிறத அர்த்தம். இங்கே என்னென்ன மாதிரியான மக்கள் நகர அமைப்பை வச்சு என்னென்ன மாதிரியான அமைப்பில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா பொது கழிவுநீர் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் பொது குளம் அமைச்சிருக்காங்க, பொது மண்டபம், தெருவிளக்கு, தெருக்குப்பை தொட்டி, இது எல்லாமே
அவங்க காலத்திலே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு நிர்வாகம்தான், நகர நிர்வாகம் தான் இந்த மொஹஞ்சதாரோ நாகரிகத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க பயன்பாட்டு அறிவியல் தொழில்நுட்பங்களை நடைமுறையில் வச்சுருந்துருக்காங்க. அறிவியல் தொழில்நுட்பங்களோடு வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கடல் வழியாக வாணிபம் செய்து அலோகம், விலை உயர்ந்த கற்கள், அணிகலன்கள் இதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க மொஹஞ்சதாரோ மக்கள். அடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கு இரும்பு பற்றி எந்த ஒரு அறிவும் இருந்ததில்லை. அதாவது அவங்க அதை இரும்புங்கிற ஒரு உலோகத்தை அறிஞ்சிருக்கவில்லை. ஸோ இரும்பை அறிந்திருக்காதவங்க யாருன்னா மொஹஞ்சதாரோ நாகரிக மக்கள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சித்திர வடிவிலான எழுத்துக்கள் தான் எழுதப்பட்டிருக்கு இந்த காலத்தில், சித்திர வடிவிலான எழுத்துக்கள். அடுத்து இவங்களோட மெயின் பார்த்திங்கன்னா விவசாயம் தான். அதாவது கோதுமை, பார்லி இதெல்லாம் வந்து அவங்களே விளைவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுடுமண் பாண்டம், அதாவது இந்த மண்பாண்டங்களே வந்து சுட்டு அதன் மூலமாக மண்பாண்டம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது சுடுமண் பாண்டம், சுடுமண் பொம்மைகள், அந்த மண்ணை வச்சு பொம்மைகள் செஞ்சுருக்காங்க. இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப சிறந்தவர்களாக விளங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க என்னென்ன சாமிகள்லாம் வந்து வணங்கியிருக்காங்கன்னா பசுபதி என்ற சிவன், அப்புறம் பெண் கடவுள், லிங்கம், சூலம், அப்புறம் மரம் போன்றவங்ககிட்ட வந்து இவங்க தெய்வமாக வணங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமான முத்திரைகள் வந்து இது வந்து ஹராப்பா நாகரிகத்தில் வரும். முத்திரைகளை வந்து வாணிபத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, முத்திரைகளை ஹராப்பா நாகரிக மக்கள். ஸோ இதுதான் வந்து மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பா நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்க போகிறது வேதகாலம். வேதகாலம்ங்கிறது என்ன நமக்கு தெரியும், 4 வேதங்கள், ரிக், யஜு, சாமம், அதர்வனம். இந்த 4 வேதங்களும் உருவானதான் வந்து இந்த வேத காலத்தில் தான். இந்த வேத காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆரியர்கள் இருக்காங்களே, இவங்க வந்து ஹைப்பர் போலன் கணவாய் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்து நம்ம இந்தியாவோட வட இந்தியாவில் போய் அங்கே இருக்கிற இடங்களை கைப்பற்றி அங்கே குடிபெயர்ந்துடுறாங்க இந்த ஆரியர்கள். இவங்க குடிபெயர்ந்ததுனால அந்த பகுதி, வட இந்திய பகுதி எல்லாமே ஆரியவர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து வேதகாலம் உருவாக காரணமாக இருந்தது வந்து இவங்க தான். இந்த வேதம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவுங்கிறது தான் பொருள். இதில் 4 வேதம் இருக்குது, ரிக், யஜு, சாமம், அதர்வனம்னு. இந்த ரிக் வேதத்தில் பார்த்திங்கன்னா 1028 பாடலும் 10 மண்டலமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் தெரியும். ரிக் வேதத்தில் 1028 பாடல்களும் 10 மண்டலங்களும் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிக் அதாவது வேத காலத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று முற்கால வேத காலம், இன்னொன்று பிற்பட்ட வேத காலம் அப்படின்னு 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த முற்கால வேத காலத்துக்கு இன்னொரு பேர் வந்து ரிக் வேத காலம். அதாவது ரிக் வேதம் மட்டும் இந்த முற்கால வேத காலத்தில் வரும். மற்ற 3 வேதங்களுமே பிற்பட்ட வேத காலத்தில் தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த முற்கால வேத காலத்தோட ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கிமு 1500 முதல் 1000 ஆண்டுகள் வரையும் இந்த முற்கால வேத காலம். அதாவது இந்த வேதகால அரசனுக்கு, இந்த வேத காலத்தில் இருந்த அரசர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக சபா சமிதி அப்படிங்கிற 2 அவைகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சபா அப்படிங்கிறது வந்து முதியவர்களுக்கான அவை, சபாங்கிறது முதியவர்களுக்கான அவை, சமிதிங்கிறது ஊர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட அவை தான் வந்து சமிதி. ஸோ சபாங்கிறது முதியவர் அவை, இது சமிதிங்கிறது ஊர் மக்களுக்கான பிரதிநிதிகள் கொண்ட அவை. இது இந்த 2 அவைகளும் அரசனுக்கு உதவி புரிகிறதுக்காக உருவாக்கப்பட்ட அவைகள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முற்கால வேதகாலம் முழுவதுமே இந்த ரிக் வேதத்தோட அடிப்படையில் வந்தது தான். ஸோ ரிக் வேதம் ஃபுல்லாகவே இந்த முற்கால வேத காலத்தில் தான் உருவாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தை, இந்த வேத காலத்தோட சமூக அடிப்படை என்ன அப்படின்னா குடும்பம் தான். ஸோ குடும்பம் அப்படின்னு அதோட தலைவர் வந்து கிரகபதி, அதாவது தலைவர் வந்து தந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்தோட தலைவரை வந்து கிராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேளாண்மைக்கு மாறினாங்க. இந்த மேற்கு ஆசியா மற்றும் எகிப்து நாடுகளோடு தான் இவங்க வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க இந்த வேதகால மக்கள். இந்த வேத காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷ்கா அப்படிங்கிற ஒரு தங்க நாணயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க வாணிபத்தில். ஸோ ரிஷ்கா அப்படிங்கிறது தங்க நாணயம், வாணிபத்தில் பயன்படுத்தப்பட்டு தங்க நாணயம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆரியர்களோட சமூக சமுதாய அமைப்பு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் குடும்பம் தான். குடும்பத்துக்கு அப்புறம் கிராமத்துக்கு அப்புறம் விஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜனபதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷோட தலைவர் யார் அப்படின்னா விஷுவபதி அப்படிங்கிறவர் தான் விஷோட தலைவர். ஜனாவோட தலைவர் வந்து
ராஜன் அதாவது அரசன் தான் வந்து ஜனாவோட தலைவர். இதுதான் அவங்களோட சமுதாய அமைப்பு. குடும்பம், கிராமம், விஷ், ஜனபதா அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட அமைப்பு. அடுத்து நாங்கள் சொன்ன மாதிரி தான் சபா சமிதினா என்னங்கிறத அங்கேயே சொல்லிட்டேன். அடுத்து இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய பெண் கவிஞர்களும் இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா விஸ்வவாரா, அபலா, கோஷா, லோபமுத்ரா, இந்த 4 பேரும் தான் பெண் கவிஞர்கள் இந்த வேத காலத்தில் இருந்தவங்க. அடுத்து வந்து இவங்களோட முக்கிய தொழில் வந்து நூற்றல், அதாவது கம்பளி ஆடை, பருத்தி ஆடை, இது எல்லாமே இவங்களே உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிஹா அப்படிங்கிற ஒரு தங்க அளவை சொல்லுவோம்ல, அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நிஹா அப்படிங்கிற தங்க அழகு வந்து வாணிபத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வணங்கின கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன், வருணன், அக்னி, யமன். ஸோ இவங்க 4 பேரும் தான் கடவுளாக வணங்கியிருக்காங்க. அடுத்து இவங்க மேற்கொண்ட யாகங்கள் வந்து அஸ்வமேதம், ராஜசூயம், வாஜபேயம், இது எல்லாமே இவங்க யாகங்கள் நடத்தியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த வேதகாலம்ங்கிறது வந்து காபூலில் இருந்து மேல்கங்கை வரை இந்த வேதகால மக்கள் வந்து பரவி இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம முற்கால வேதகாலத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பார்க்க போகிறது வந்து பிற்பட்ட வேதகாலம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பிற்பட்ட வேதகாலம். கிமு 1000 முதல் 600 ஆண்டுகள் வரை தான் வந்து பிற்பட்ட வேதகாலம். அங்கே பார்த்தோம் இல்லையா, முற்கால வேத காலத்தில் வெறும் ரிக் வேதம் மட்டும்தான், அதோட அடிப்படையில் தான் அந்த வேதகாலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மற்ற 3 வேதங்களும் உருவாயிருச்சு. ஸோ யஜு, சாமம், அதர்வனம் வந்து பிற்பட்ட வேத காலத்தில் உருவான வேதங்கள் தான். இந்த பிற்பட்ட வேத காலத்தோட அரசாட்சி பகுதிங்கிறது வந்து கங்கை சமவெளி. அங்கே வந்து காபூலிலிருந்து மேல்கங்கை வரை, இங்கே வந்து அரசாட்சி பகுதி வந்து கங்கை சமவெளி தான் வந்து இந்த பிற்பட்ட வேத காலத்தோட அரசாட்சி பகுதி. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கோசலம், விதேகம், குரு, மகதம், காசி, அவந்தி, பாஞ்சாலம் போன்ற அரசுகள் தோன்றின. இதெல்லாம் வந்து அரசுகள், கங்கை சமவெளியில் இருந்த அரசுகள் தான் இவைகள் எல்லாமே.